வரல கட்சியில், இவருக்கு அரசியல் வெறி இருக்குது விஜய்க்கு, ஏன் இவருக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி அரசிட்டு 1.5% 3/4% வச்சுட்டு எம்பியெல்லாம் ஆறாரு. இவருக்கு ஒன்றுமே இல்லைன்னா போக வேண்டியதுண்ணே காவி கட்டி சாமியாரை. இவர் அங்கே ஒட்டிட்டு இவர் பேசுகிறாரு. அப்புறம் திராவிடம் அது இது பூமியில் பல பேரை ஆர்எஸ்எஸ் களம் இறக்கியிருக்கு, அதில் ஒருவர் தான் விஜய். இப்படிலாம் நிறையா பேசுகிறது. விஜய் போன்ற வயலாக திராவிட ஆட்சி ஒழிக்க பாஜக நினைக்கிறது, அண்ணா சார் மூலிமா இவர் வந்தார் ஆம் ஆத்மி கட்சி, என்ன சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு இவர் பேசுகிறது. இப்போ கெஜ்ரிவாலும் போயிட்டாருன்னா, கெஜ்ரிவால் என்ன லட்சத்தில் இருந்தார் அதனால் பண்ணது இப்போ வரப்போகிற பாண்டா அப்படிங்கிறதான். அவர் கட்சியிலேருந்து பாஜக வந்தார், ஒரிசா வந்தாச்சு. அதே பாண்டா இன்னும் இங்கே வரப்போகிறாரு பாஜக, அது இங்கே கண்காணிக்க. அதுக்கேற்ற மாதிரி கரூர் நடந்திருக்கு. அதுக்கடையில் இப்போது மறுபடியும் கோர்ட் விசாரிச்சிட்ருக்காங்க அது சம்மந்தமாக. ஸோ கிழமை கரூருக்கு அப்புறம் மாறி போச்சு. அது தெரியாமல் ஏதோ பெணாத்திட்டுருக்காரு திருமாவளம் 1.5 சீட்டுக்குள்ளே. திருமாவளம் வேணால் தனிச்சு நிற்க வேண்டியதுதானே. எங்கள் திமுகவோடைய, அதாவது இவருடைய ஸ்டோன் பூரா திமுகவோட டோன். அதாவது விஜய்னால இவருக்கு இந்த ஓட்டெல்லாம் பாதிக்கும், தலித் ஓட்டு. அதனால் திமுக தோல்வி அதோட இதுவும் ஆண்டிக்கு பிரச்சனை. இப்போது எல்லோரும் சேர்ந்து இவர் வாயை திறக்க வைக்கிறாங்க திருமாவளவன். அது டிஎம்கேக்கு பயம். அதனால தான் கரூரில் என்ன சமாச்சாரமே தெரியல. அது தானே நடந்ததா நடத்தப்பட்டதா இதெல்லாம் போயிட்டுருக்கு ஆய்வு. இதில் பொதுப்படையாக விசாரிக்கணும். இதில் இவர் உடனே ஸ்டாலின் போட்ட அந்த கமிஷன் அது ஒரு சாராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்தால் தெரியும். அந்த சார்பு மாதிரி தான் இருக்கும்ன்றது அடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இதில் சிபிஐ வேணும் அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க. இது வரைக்கும் சிபிஐ கேட்கல. இப்போ பாருங்கள், இவர் எதுக்காக வர்றீங்க ஸ்டாலின், 26 தேர்தலுக்கு தானே வரேன். அப்போ நீங்கள் எதுக்கு 30 லட்சம் பேருக்கு 1000 ரூபா தரேன்றீங்க? நீங்கள் பண்ணுறதுல தேர்தல் அரசியல் இல்லையா? ஓட்டுக்கு தான் இருக்கீங்க, அதுக்கு தானே என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுறீங்க. இதில் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னா பாஜக பண்ண அவங்க இருந்தாலும் பேரும் இதே தான் பாஜக, அது தெரிஞ்ச கதை தானே. அதை போய் அதுக்கு தான் இப்போ அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு. கள்ளக்குறிச்சியில் திமுக சாராயர்கள் விற்ற கள்ளச்சாரத்தில் 66 உயிர் போனது, இதோட ஜாஸ்தி. அவன் குடும்பத்தில் சேர்ந்து சந்திச்சிங்களா? ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தவர் கேட்குறாரு. யார்? அண்ணாமலை. கொடுந்துயரத்துக்களான வேங்கவேல் மக்களை சென்று சந்தித்தீர்களா? தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மேல் விவசாயிகள் மீது குற்றச்சட்டம் போட்டீர்கள். அவர்கள் தலைமை செயலம் வந்தபோது சந்திக்க மறுத்து காவல்துறையை வைத்து கைது செய்தது ஏன்? தென் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அள்ளப்பட்ட போது அவர்களுக்கு ஆறுதல் இல்லாமல் இந்திய கூட்டணி கூட்டம் தான் முக்கியமான டெல்லிக்கு போனது ஏன்? ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் மேலே இப்படி நாட் ரீச்சபிள் மோடில் இருக்கும் உங்களுக்கு பாஜக விமர்சிக்கவோ கேள்விக்கோ என்ன தகுதி இருக்கிறது? ஸ்டாலின் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை ஒரு தேர்தலை விட சந்தை அணித்து நின்று எதிர்கொள்ள துப்பு இல்லாத கட்சி திமுக. உங்கள் கோழைத்தனமான வரலாறு இப்படி இருக்கையில் வீண் சினிமா வசனம் ஏன்?